வணக்கம் வெல்கம் பேக் டு பீட் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன போறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்ல வந்திருக்க 2 விதமான புது அப்டேட் தான் பார்க்க போறோம். அதுவும் இல்லாம எக்ஸ்ட்ரா பிளஸ் ஒரு அப்டேட்னு சேர்த்து பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எது போடல அப்படி பாத்தீங்கன்னா, ஒரு 2 டேஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளோட 100வது வீடியோ அப்லோட் பண்ணிருந்தோம். ஸோ அந்த வீடியோஸ் பாத்தீங்கன்னா 18+ கண்டென்ட் வந்துட்டு. ஸோ அந்த வீடியோ அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல. ஸோ அப்படி ஒரு கண்டென்ட் கொடுத்ததுனால ஸோ அந்த வீடியோ ரிமூவ் பண்ண வேண்டியதா போச்சு. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல டேக் டவுன் ஆயிடுச்சு. ஸோ வியூஸ் ஃபுல்லுமே அப்படியே டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டு, அதனாலதான் ஒரு 2 நாள் கேப் எடுத்துட்டு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கேன். ஸோ அதனால இந்த வீடியோ புதுசு அப்டேட் பண்றேன். ஸோ நிறைய பேர் இந்த ட்ரிக்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம இந்த ட்ரிக்ஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு போனஸான ட்ரிக்கையும் உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க நம்ம சேனல் புதுசாமி அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ண ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன் வச்சிருக்கோம். அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கூட உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். நான் உங்க ஷோக்கு நீங்க பார்த்துட்டு போயிட்டு நம்ம சேனல் வாங்க டேட்டா வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல முதல்ல பார்க்க போற டிப் என்ன பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு போட்டோ சென்ட் பண்றீங்க அப்படின்னா எப்படி சென்ட் பண்ணுவீங்க? கேலரி மூலமா சென்ட் பண்ணுவீங்க, அப்படி இல்லைன்னா டாக்குமெண்ட் மூலமா சென்ட் பண்ணுவீங்க. அப்படி சென்ட் பண்ற போட்டோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சவங்க மட்டும் தான் பார்க்கணும், மத்தவங்க பார்க்க கூடாது. அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தாலுமே எரர் தான் காட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க ஆஸ் யூஷுவல் ஓப்பன் பண்ணி கேலரி மூலமா டேரக்டா சென்ட் பண்ணுவீங்க. நிறைய பேர் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி பண்ணாதீங்க. ஸோ தேர்ட் பர்சன் பார்த்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு பெரிய சீன் ஆயிரும். ஸோ அதனால நான் இப்ப சொல்லக்கூடிய ட்ரிக்கை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க சென்ட் பண்ற மெசேஜை உங்களுக்கு பிடிச்சவங்க மட்டும் தான் பார்ப்பாங்க, மத்தவங்க பார்த்தாங்க அப்படின்னா எரர் தான் வரும். ஸோ ரொம்பவே சூப்பரான ட்ரிக் அப்படி சொல்லலாம். முதல்ல உங்க மொபைல் உள்ள ஃபைல் மேனேஜருக்குள்ள போய்க்கோங்க. ஃபைல் மேனேஜருக்குள்ள போனதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த போட்டோவை நீங்க செலக்ட் பண்ணி சென்ட் பண்ண போறீங்க அப்படின்னு முடிவெடுத்துக்கோங்க. இந்த போட்டோ தான் டேரக்டா சென்ட் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டேரக்டாவே அந்த போட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண எடுத்து பார்த்தீங்கன்னா டேரக்டாவே ரீநேம் பண்ணுங்க. எந்த ஒரு போட்டோ இருந்தாலுமே ஜேபிஜி ஃபைல இருக்கும், அப்படி இல்லைன்னா பிஎன்ஜி ஃபைல தான் இருக்கும். நம்ம சென்ட் பண்ண போற இமேஜ் பாத்தீங்கன்னா எந்த ஃபார்மேட் இருக்குன்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபைல் பாத்தீங்கன்னா .jpg இருக்கு. சோ அதை நான் என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா .apk மாத்த போறேன். அப்படி மாத்திட்டேன் அப்படின்னா டேரக்டாவே அது ஒரு ஆப்பா கன்வெர்ட் ஆயிடும். அந்த ஆப்பை பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் கிளிக் பண்ணாலுமே ஆப்பால இன்ஸ்டால் ஆக முடியாது. சோ அதுதான் ஒரு இமேஜ் ஆச்சு. சோ அந்த இமேஜ் பாத்தீங்கன்னா டேரக்டா ரீலோட் ஆகாது. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்க இமேஜ் சென்ட் பண்றீங்க அப்படின்னா முதல்ல கால் பண்ணி சொல்லிருங்க, இப்படி ஒரு ஏபிகே ஃபைல் வரும், அதை நீங்க .jpg மாத்திட்டீங்க அப்படின்னா டேரக்டாவே உங்களுக்கு ஓப்பன் ஆகுது, ஒரு இமேஜா கன்வெர்ட் ஆகி ஓப்பன் ஆயிடும் அப்படின்னு சொல்லிருங்க. சோ நம்ம இப்போ அந்த ஏபிகே ஃபைல டேரக்டாவே ஷேர் பண்ண போறோம். அந்த ஷேர் பண்ண இமேஜ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏபிகே ஃபைல், அதாவது ஒரு ஆப்பா தான் கன்வெர்ட் ஆகி போகும். அந்த ஆப் பாத்தீங்கன்னா டேரக்டா அவங்க இன்ஸ்டால் பண்ணாங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் ஆகாது. ஸோ அந்த ஆப் பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ் தான் நம்ம கன்வெர்ட் பண்ணி ஏபிகே ஃபைலா மாத்தி வச்சிருக்கோம். ஸோ அந்த ஏபிகே ஃபைல் பாத்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகி இன்ஸ்டால் ஆகாது. நம்ம எவ்வளவுதான் கன்வெர்ட் பண்ணி கிளிக் பண்ணி பார்த்தாலுமே அந்த செகண்ட்ல ஓப்பனே ஆகாது. சென்ட் பண்ண இமேஜ் தான் இப்போ ஏபிகே ஃபார்மேட்ல சென்ட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த ஏபிகே ஃபார்மேட்டை இன்ஸ்டால் பண்ண பார்க்கும், அதாவது ஓப்பன் பண்ண பார்க்க ஓப்பன் பண்ணாலுமே டேரக்டா ஓப்பன் ஆகாது. ஸோ அதனால என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப் போட்டு வெளியே வந்து நம்ம ஃபைல் மேனேஜருக்கு போறதான் ஒரே வழி. ஸோ அந்த ஃபைல் மேனேஜருக்குள்ள நம்ம ஓப்பன் பண்ண போறோம். இந்த ஏபிகே ஃபைலை நம்ம ஜேபிஜில மாத்தணும் அப்படின்னா அந்த போட்டோ ஒர்க் ஆகும். ஸோ அதனால என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா டேரக்டா இதுல ரீநேம் பண்ண போறோம். ரீநேம் பண்றது பாத்தீங்கன்னா .apk இருந்து .jpg மாத்தணும் அப்படின்னா இந்த போட்டோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகி வந்துடும், அதாவது ஒரு இமேஜ் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால ரீநேம் பண்ண போறேன். .apk இருந்து .jpg அப்படி மாத்திட்டேன், கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். ஸோ அந்த அதுலியாக்கா போட்டோ பாத்தீங்கன்னா கீழே கன்ஃபார்ம் ஆகி வந்துருச்சு. ஸோ இவ்வளவுதான் இந்த சிம்பிளான ட்ரிக். ஸோ நம்ம அதுக்கு அடுத்த பார்க்க போற டிப் நம்ம பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ட்ரிக்னு சொல்லலாம். வாட்ஸ்அப்ல இமேஜ் சீக்கிரட்டா சென்ட் பண்ண நினைச்சிட்டோம். சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சென்ட் பண்ணது மெசேஜ் சென்ட் பண்ணணும், அதுவும் சீக்கிரட்டா சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்க. பர்சனலா பேசணும்னு நினைச்சீங்கன்னா இதே மாதிரி ட்ரிக் ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும் நிறைய ஃபியூச்சர்ல. சோ முதல்ல பாத்தீங்கன்னா கூகுள் குரோம்குள்ள போய்க்கோங்க. மேல சர்ச் பார்ல டெக்ஸ்ட் டு பைனரி அப்படி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணக்கிறது பாத்தீங்கன்னா வரப்போற 3வது வெப்சைட் நம்ம ரெஃபர் பண்ண போறோம். சோ இது எதுக்கான யூஸ் ஆகுது பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு மெசேஜை சீக்கிரட்டா சென்ட் பண்ணணும், அதுவும் கோடிங் மூலமா சென்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்க. அவ்வளவு சீக்கிரம் இந்த ட்ரிக்கை யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதாவது சி ப்ரோக்ராம் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, இந்த ட்ரிக்கை ஈஸியா கண்டுபிடிச்சிருங்க. சோ மத்தவங்களுக்கு நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். சோ இந்த 3வது வெப்சைட் நீங்க ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா டேரக்டா கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன பேச நினைக்கிறோம் மேல பாத்தீங்கன்னா சர்ச் பார் இன்புட் இருக்கு. சோ இன்புட் டேட்டாவை நீங்க எவ்வளவு கொடுக்க முடியுமோ அந்த டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கோங்க. சோ நான் என்ன பண்ண பாத்தீங்கன்னா எப்படி இருக்க மச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் பண்ணிருக்கேன். அது கீழே பாத்தீங்கன்னா பைனரியை கன்வெர்ட் பண்றதுக்கு நான் டெக்ஸ்ட் டு பைனரி நம்பர் கொடுக்கேன். சோ டெக்ஸ்ட் டு பைனரி கொடுத்தோம் அப்படின்னா கீழே ஃபுல்லுமே பைனரி நம்பர் ஆயிடுச்சு. சோ நம்ம எவ்வளவு டெக்ஸ்ட் பண்ணாலுமே அதுக்கான பைனரி நம்பர் பாத்தீங்கன்னா கீழே ஜென்ரேட் ஆயிரும். சோ நம்ம அப்படியே டேரக்டா காப்பி பண்ணிக்கிறோம். செலக்ட் ஆல் கொடுத்துட்டு சோ செலக்ட் ஆல் கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல நம்ம டேரக்டா சென்ட் பண்ண போறோம். சென்ட் பண்ண அட்ரஸ் பாத்தீங்கன்னா
இந்த மெசேஜ் சென்ட் ஆயிடும். ஸோ அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே நீங்கள் யார்கிட்ட சென்ட் பண்ணீங்களோ அவங்க அப்படியே காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ண டெக்ஸ்ட் அவுட்புட்டா வந்தது. ஸோ அந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா இன்புட்டா கொடுத்தீங்க அப்படின்னா அவுட்புட்டா நமக்கு என்ன டெக்ஸ்ட் பண்ணமோ, அதாவது இன்புட்டா என்ன டெக்ஸ்ட் பண்ணமோ அது எல்லாமே அப்படியே அவுட்புட்டா நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகி வந்துடும். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான ட்ரிக். ஸோ நம்ம அதே 3வது பேஜை ரெஃபர் பண்றோம் அவங்களுக்கு. ஸோ அந்த லிங்க் நீங்க சென்ட் பண்ணா ரொம்ப நல்லது. ஸோ அதை அப்படியே டேரெக்டாவே அவங்க காப்பி பண்றாங்க. காப்பி பண்ண அதே டெக்ஸ்ட்டை அவங்க இன்புட்ல கொடுத்தாங்க அப்படின்னா அவுட்புட் பார்த்தீங்கன்னா அதுல பைனரி நம்பரா மாத்திடணும். ஸோ அதை என்ன பண்றோம் அப்படின்னா டெக்ஸ்ட் டு பைனரியா பைனரி நம்பர் டு டெக்ஸ்ட் அப்படின்னு மாத்திரம். மாத்தின அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கா மச்சி அப்படின்னு நான் சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவே இன்புட்டா உள்ளது, அவுட்புட்டாவும் அதே கிடைச்சிருச்சு. ஸோ இது ரொம்பவே சூப்பரான ட்ரிக். ஸோ நிறைய பேருக்கு இந்த ட்ரிக் தெரியாம இருக்கலாம். ஸோ நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம். யாருக்கு தெரியும் சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம 3வது பக்கம் டிப் பண்ண பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல நீங்க ஸ்டேட்டஸ் வைக்கீங்க அப்படின்னா அதுவும் இமேஜ் ஸ்டேட்டஸ் வைக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணி பாருங்க. இப்பதான் லேட்டஸ்ட் அப்டேட் ஆன ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரொம்பவே சூப்பரான ட்ரிக், நிறைய பேர் யூஸ் ஆகிற ட்ரிக் அப்படின்னு சொல்லிக்கலாம். முதல்ல வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்க ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ண அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஈமோஜி வைப்போம். அதாவது போட்டோக்கு மேல நிறைய டிஃபரெண்டா ஈமோஜி வைப்போம். ஸோ அக்காவுக்கு பர்த்டே அப்படின்னால ஹாப்பி பர்த்டே அதுலயே அக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளவரோட வைக்க போறோம். ஸோ அதனால ஹாப்பி பர்த்டே அதுலியா ரவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட்டை டிஃப்ரெண்டா வைக்க போறோம். அதுவும் இல்லாமல் ஒரு ஃபிளவரையும் வச்சு டேரக்டாவே கம்பைன் பண்ணி வைக்க போறோம். அதனால அந்த டெக்ஸ்ட்டும் சரி அந்த ஃபிளவரும் சரி ட்ராக் ஆகுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ட்ராக் இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் மாதிரி ஜென்ரேட் ஆகுது. ஸோ அந்த லைன் ஜென்ரேட் ஆகிறது தான் நம்மளுக்கு வெர்டிகல் பாயிண்ட் வச்சாலுமே சரி, ஒரு 45 டிகிரி ஆங்கிள் வச்சாலும் சரி, அந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே செட் ஆகும். ஸோ இப்போதைக்கு வந்திருக்க புது அப்டேட் அப்படின்னா இந்த அப்டேட் தான் சொல்லணும். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா பீட்டா வெர்ஷனுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துருச்சு. ஆனால் நார்மல் யூசருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்த அப்டேட்டை உங்களுக்கு ஷேர் பண்ண நினைச்சிருக்கேன். ஸோ அதனால இந்த அப்டேட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி புது டிஃப்ரெண்டான வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரியும் நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டே போய் பாருங்க. 34 வகையான வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய போட்டிருக்கோம். ஸோ வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல இந்த வீடியோக்கான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பார்த்துக்க ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.